எப்படி செய்யறேன் நீங்களே பாருங்க வாங்க. இந்த ரெசிபி செய்யறதுக்காக நான் பொட்டுக்கடலை எடுத்திருக்கேங்க. அதாவது மெஷரிங் கப்புல 1/2 கப்பு அளவுள்ள கப்பு எடுத்திருக்கேன். 120 ml அளவு. இதை நான் மிக்ஸி ஜாருக்கு மாத்தி விட்டுக்கிறேன். இதை நல்லா நைஸா பவுடரா அரைச்சு எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கோங்க. குருணை எல்லாம் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நைஸா அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ரெசிபி செய்யறதுக்காக நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய இட்லி மாவு தாங்க நான் எடுத்திருக்கேன். புளிச்ச மாவு புளிக்காத மாவு எது வேணும்னாலும் பயன்படுத்திக்கலாம். மெஷரிங் கப்ல நான் பெரிய கப்புல எடுத்திருக்கேன். அதாவது 250 ml அளவுள்ள கப்புல நான் 1 கப்பு மாவு எடுத்திருக்கேன். அதனாலதான் நம்ம 1/2 கப்பு பொட்டுக்கடலையை பவுடரா அரைச்சு எடுத்திருக்கிறோம். எப்பவுமே 1 கப்புக்கு 1/2 கப்பு நமக்கு பொட்டுக்கடலை போதுமானது. நீங்க எந்த கப்புல மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்புல 1/2 கப்பு பொட்டுக்கடலை அரைச்சு சேர்த்துக்கோங்க. நம்ம மாவுல நம்ம உப்பு போட்டு அரைக்கிறதுனால நான் இந்த மாவுக்கு உப்பு போடல. தேவையானப்ப நம்ம கொஞ்சமா சேர்த்துக்கலாம். இந்த அரைச்ச பொட்டுக்கடலை மாவை நான் இதுல சேர்த்து விட்டுறேன். பொட்டுக்கடலை மாவு சேர்த்ததுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். அதை கையில போட்டு நம்ம கசக்கிட்டு சேர்க்கும் பொழுது நல்ல மணமா இருக்கும். அதனால இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஓமம் வேணும்னா நீங்க ஓமம் கூட சேர்த்துக்கலாம் சீரகத்துக்கு பதிலா. கொஞ்சமா பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்க்கிறேன். காரத்துக்காக 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் அதை சேர்த்துக்கிறேன். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே மாவுல உப்பு போட்டிருக்கோம். அதனால 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் சால்ட் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். மாவு நல்லா கெட்டியா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம இட்லிக்கெல்லாம் மாவு அரைச்சி வச்சிருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா கெட்டியா தான் இருக்கும். அந்த பதம் இருந்தால் நல்லா இருக்கும். சப்போஸ் உங்க வீட்டில் மாவு கொஞ்சம் தண்ணியா இருந்ததுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இதுக்கு நம்ம தண்ணியே சேர்க்க வேண்டியது இல்லைங்க. அதுல இருக்கக்கூடிய ஈரப்பதமே போதுமானதா இருக்கும். நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நல்லா கலந்தாச்சுங்க. நல்லா முறுமுறுப்பா வர்றதுக்காக நம்ம சூடான எண்ணெய் அப்படி இல்லைன்னா வெண்ணெய் அப்படி சேர்க்கணும். நான் சூடான எண்ணெய் தான் சேர்க்க போறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து விட்டுக்கிறேன். எண்ணெய் சேர்த்துட்டு கை வச்சு கலக்காதீங்க. ஏன்னா சூடா இருக்கும். நம்ம ஏற்கனவே ஸ்பூன்ல தானே கலந்து விட்டோம். அந்த ஸ்பூன்லயே நல்லா ஒரு தடவை கலந்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. மாவு நல்லா திக்கா இந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும். அத மாதிரி பார்த்துக்கோங்க. விழுந்தா அப்படி உதிர்னா விழல பாருங்க. இந்த அளவுக்கு திக்கா இருக்கணும். இதை நாம பிழியறதுக்காக நான் முறுக்கு குழல் தாங்க பயன்படுத்த போறேன். முறுக்கு குழல பாத்தீங்கன்னா நான் 3 ஹோல்ஸ் இருக்கிறத அந்த அச்சு போட்டிருக்கேன். நீங்க ரிப்பன் அச்சு கூட போட்டுக்கலாம். நம்ம விருப்பம் தான். எந்த அச்சு வேணும்னாலும் பயன்படுத்திக்கலாம். இந்த முறுக்கு குழலை நம்ம லேசா எண்ணெய் தடவி விட்டுடலாம். கையில எண்ணெய் எடுத்துட்டு அப்படியே தடவி விட்டுருங்க. இந்த மாதிரி தடவுனதுக்கு அப்புறமா பிழியறதுக்கு நம்ம இது மாதிரி சல்லிக்கரண்டியில மேல பிழிஞ்சிட்டு கூட போட்டுக்கலாம். இல்ல நீங்க ஸ்ட்ரைட்டா அப்படியே ரிப்பன் ஆச்சு போடுறீங்கன்னா ஸ்ட்ரைட்டா எண்ணெயிலேயே பிழிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி கிண்ணங்கள் இருந்தா அதையும் எடுத்துட்டு லைட்டா எண்ணெய் தடவி வச்சுக்கோங்க. பிழிஞ்சிட்டு சட்டுன்னு போடலாம். அதாவது கரண்டியில கிண்ணத்துல பிழியும் பொழுது போடுறதுக்கு கொஞ்சம் எட்ட நின்று போடலாம். கையில எண்ணெய் தெரிக்காம இருக்கும். இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சதுக்கு அப்புறமா இப்போ நம்ம மாவு இந்த குழல்ல அள்ளி போட்டுக்கலாம். நான் அப்படியே ஸ்பூன்லயே அள்ளி போட்டுக்கிறேன். வீட்டுல குழந்தைங்க ஸ்நாக்ஸ் வேணும்னு கேட்டாங்கன்னா சட்டுன்னு இந்த மாவை வச்சு நம்ம ரெடி பண்ணி கொடுத்துடலாங்க. நல்ல முறுமுறுப்பா டேஸ்டா இருக்கும். இந்த மாதிரி போட்டுட்டு இப்ப நான் உங்களுக்கு பிடிஞ்சு காமிச்சிடுறேன். எவ்வளவு அழகா மெலிசா வருது பாருங்க. நம்ம கட் பண்ணி விட்டாதான் கட் ஆகுது. இந்த டிசைன் தான் பிழியணும்னு இல்லை. உங்களுக்கு எந்த டிசைன் பிடிக்குமோ அந்த டிசைன்ல நீங்க பிழிஞ்சுக்கலாம். பொரிக்கிறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாயில எண்ணெய் ஊத்தி வச்சிருக்கேங்க. எண்ணெயும் நல்லா சூடா இருக்கு. ஒரு சின்ன பீஸை நம்ம போட்டு பார்த்துடலாம். போட்டோன்னு சட்டுன்னு மேல வருது பாருங்க. எண்ணெய் கரெக்டான பதத்துல இருக்குது. இப்ப நம்ம கரண்டியில பிழிஞ்சு வச்சதை நான் ஃபர்ஸ்ட் எடுத்து போட்டுறேன். அடுத்ததா கிண்ணத்துல பிழிஞ்சதையும் நான் போட்டுக்கிறேன். இதே மாதிரி நம்ம பிழிஞ்சிட்டு போட்டுக்கலாம். அப்படி உங்களுக்கு பிடிய கஷ்டமா இருந்தா நான் சொன்ன மாதிரி ரிப்பன் அச்சுல போட்டு கூட போட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. முறுக்கெல்லாம் பாருங்க கொஞ்சம் கூட உடையல. நல்லா முழுசா வந்திருக்கு பாருங்க. இட்லி மாவு வச்சுதான் நாம செஞ்சோம். ஆனா சாப்பிடும் பொழுது கண்டுபிடிக்கவே முடியாதுங்க. டேஸ்ட் அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். இந்த முறுக்கு கலர் நல்லா கோல்டன் கலர் வந்துருச்சு. இதை மட்டும் நான் ஃபர்ஸ்ட் எடுத்துடுறேன்.
அந்த முறுக்கு இன்னும் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் விட்டுட்டு தான் நம்ம எடுக்கணும். பிளேட்டுக்கு மாத்துறேன். இது இன்னும் கொஞ்சம் வெந்து வரட்டும் ஃபியூ செகண்ட்ஸ், அதுக்கப்புறமா நான் எடுக்கிறேன். இந்த முறுக்கும் பாருங்க நல்ல கோல்டன் கலர் வந்துருச்சு. இதே நான் எடுத்துக்கிறேன். நல்லா எண்ணெய் வடிய விட்டுட்டு எடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லா மாவையும் நான் பொரிச்சு எடுத்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். அவ்வளவுதாங்க. வீட்டுல இருக்கக்கூடிய இட்லி மாவும் ஒரு கப்பு பொட்டுக்கடலையும் வச்சு அருமையா நல்லா முறுமுறுன்னு நம்ம ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிட்டோம். குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா நம்ம கடையில போயிட்டு வாங்கி கொடுக்காம இந்த மாதிரி சட்டுன்னு செஞ்சு கொடுத்துடலாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். நான் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு உடைச்சே காட்டுறேன். ஒரு கப்பு மாவு, ஒரு கப்பு பொட்டுக்கடலை, நமக்கு இவ்வளவு முறுக்கு கிடைச்சிருக்குங்க. நான் ரிப்பன் பிழியல, முறுக்காதான் பிழிஞ்சிருக்கேன். பாருங்க எப்படி நொறுங்குது, நல்ல முறுமுறுப்பா இருக்கு. இப்ப எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பாத்துடலாமா? நான் உடைச்ச பீஸ்ல இருந்து ஒரு துண்டு எடுத்திருக்கேன். நல்ல முறுமுறுப்பா இருக்குங்க. நம்ம சேர்த்த அந்த சீரகம் ஃப்ளேவர் நல்லாவே தெரியுது. அந்த உப்பு காரம் எல்லாமே கரெக்டா இருக்குங்க. உண்மையா சொல்லணும்னா ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டா இருக்குது. அருமையா இருக்குதுங்க. நம்ம இட்லி மாவுல தான் செஞ்சோங்கிறது நம்ம சொன்னாதான் தெரியும். அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பரா இருக்கு. கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக்